நீங்க ஒரு பெஸ்ட் டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆகணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபைண்ட் யுவர் ஸ்டைல். உங்க ஸ்டைலை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே டேட்டோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா நேம் டேட்டோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்லேயே ப்ரோ டேட்டோ ஆர்டிஸ்டா கூட ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆயிடலாம். பட் உங்களுக்கான ஸ்டைலில் நீங்க டேட்டோ பண்ணிட்டீங்களே, அதுதான் மேட்டர். உங்களோட ஸ்டைல் தான் உங்களுக்கான ஐடென்டிட்டியை கொண்டு வரும். இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே வரைய தெரிஞ்சுக்கணும். பார்த்து வரைஞ்சாலும் ஓகே, இல்லைனா ஒரு நீங்கள் இமேஜின் பண்ணி வரைஞ்சாலும் ஓகே, ஆனால் வரைய தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எல்லாமே வரைய தெரிஞ்சிருக்கும். அதுதான் மேட்டர். அதே மாதிரி எப்படி ப்ரோ என்னோட ஸ்டைலை நான் கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் சில ஸ்டைல் நீங்கள் பார்க்கும் போதும் இல்லை வரையும் போதும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் வரையும் போது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நீங்கள் டேட்டோ பண்ணும் போதும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கூட பண்ணுவீங்க. ஸோ அதுதான் உங்களோட ஸ்டைல். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஒரு ஸ்டைல் பிடிக்கலாம், சில பேர் 2 ஸ்டைல் பிடிக்கலாம், சில பேர் 3 ஸ்டைல் பிடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டைல் 3 ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணிட்டு உங்க கிரியேட்டிவிட்டியில நீங்க ஒரு டிசைன் ரெடி பண்ணணும். கிரியேட்டிவிட்டினா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த ஃப்ரீடமா பண்றது, ஜாயா பண்றது, அதுதான் கிரியேட்டிவிட்டி. அது எப்படின்னா ஒரு ஜட்மெண்ட்டே இல்லாம உங்களுக்கு பிடிச்ச போல பண்றதுதான் ஒரு கிரியேட்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை வந்து நீங்க டெய்லி வரைஞ்சி பார்க்கணும், டிஃப்ரெண்டா அதை ட்ரை பண்ணணும். நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைல் வந்துடும். இப்போ உங்க ஸ்டைல்ல ஒரு டிசைன் ரெடி பண்ணிட்டீங்க, அது எப்படி இன்னொரு யூனிக்கா மாத்துறதுன்னா, உங்க ஸ்டைலுக்கு நீங்க வந்து எந்த நீடல் யூஸ் பண்ண போறீங்க அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். எந்த மாதிரி ஷேடிங் பண்ண போறீங்க, எந்த மாதிரி டெக்ஸ்சர் யூஸ் பண்ண போறீங்க, அதே மாதிரி எந்த மாதிரி கலர் பேலட் யூஸ் பண்ண போறீங்க, இது எல்லாமே உங்க டிசைன்ல வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுதான் உங்களோட யூனிக்னஸ். உங்க டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரியலிசமா இல்ல கலர் ரியலிசம் பெருசா பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம ஸ்டைல்ஸ் நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு லைனிங்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு நல்ல ஒரு கலர் பேக்கிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க சின்னதா டிசைன் பண்ணா கூட அதை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்காக ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ நீங்க லைனிங் பேக்கிங் தெரிஞ்சாலே போதும், நீங்க டிசைன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டார்டிங் டிசைன் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரீச் இருக்காது, நிறைய பேருக்கு புரியாது நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் பண்றோம்னு. ஸோ நீங்க அதெல்லாம் கண்டுக்காம நீ உங்களோட விஷனை மட்டும் ஃபோக்கஸ்டா வந்து உங்களோட டிசைன் மட்டும் நீங்க ரெடி பண்ணி நீங்க வந்து டேட்டோ பண்ண ஆரம்பிச்சுன்னு இருங்க. நிறைய ஃப்ரீ டேட்டோ பண்ணுங்க. ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ், உங்களுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க. கொஞ்சம் லேட் ஆகும், அப்புறம் உங்களுக்கான ஐடென்டிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு டேட்டோ ஆர்டிஸ்டா நம்மளுக்கு எது ஒரு சக்சஸ்னா, நம்ம ஸ்டைலை பார்த்தோன்னே இந்த ஸ்டைல் இவர் தான் பண்ணாருன்னு சொல்லணும். நிறைய ஆர்டிஸ்டோ இல்லை நிறைய நம்ம கிளைண்ட்ஸ் இல்லை நம்ம ஆடியன்ஸ், அப்கமிங் டேட்டோ ஆர்டிஸ்ட் எல்லாமே இவர் தான் இந்த டேட்டோ பண்ணாருன்னு சொல்லணும். அதுதான் நம்மளோட சக்சஸ். அதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது நீங்க டேட்டோ லேர்ன் பண்ணினே இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கான ஸ்டைல் நீங்க பாத்துருவீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும், அதுக்காக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும், டிசைன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் சொல்றேன்னா, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தெரிய வேண்டிய விஷயத்த உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன். ஏன்னா முன்னாடி நீங்க அதுக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்காக டிசைன் ரெடி பண்ண ஆரம்பிச்சு நீங்க அந்த ஸ்டைலே நீங்க ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாவே நீங்க ஆர்டிஸ்டா மாறிடுவீங்க. அதுக்காக தான் சொல்றேன், சீக்கிரமா நீங்க அதுக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பிகினர் டேட்டோ ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாக உங்கள் ஸ்டைலை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கான ஐடென்டிட்டியை சீக்கிரமாக கொண்டு வாங்க. ஸோ தேங்க்யூ.